ஹலோ. சைன் பண்ண மாட்டியா? ஏய், அண்ணன் சொல்றது கேட்கலையா? கை நல்லா இருக்குல்ல, சைன் போடுறதுக்கு என்ன கேடு? இவன் உன் தம்பி தானே? இங்க அடிச்சா அங்க வலிக்கும். சைன் போட மாட்டியா நாராயணா? சரிண்ணா. கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உன் தலையெழுத்து வணக்கம் ஐயா. அழகப்பா, அனந்தராமா, நானே அங்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே இங்க வந்துட்டீங்க. உட்காருங்க, உட்காருங்க. அண்ணா, we have not come here for sitting and eating. We have come for meeting அண்ணா. அண்ணா, அந்த இடத்துல ஐ மீன் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்காக வந்தோம். கம் ஆன். அழகப்பா, ஏன் அதுக்குள்ளார அவசரப்படுற? இப்பதானே வந்தோம், அதுக்குள்ளார அத பத்தி பேச ஆரம்பிச்சுட்ட? நோ வேஸ்ட் ஆஃப் டைம், ஆல் ஃபாஸ்ட். சொல்லுங்கண்ணா. அது நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். பாவம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம முன்னோர் காலத்துல இருந்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாம் அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்ல எனக்கு மனசு வரல, ரொம்ப பாவமா இருந்தது. அதனால அந்த இடத்த நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். இத நான் உங்க 2 பேருக்கும் சொல்லி இருக்கணும், சொல்லல. நானு தப்பு பண்ணிட்டனோ? தப்பு கிப்பு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நீ எடுத்த முடிவுனா அது நியாயமா தான் இருக்கும். 100% கரெக்ட். நம்ம ஃபேமிலி பேரை ஹைல தூக்கி வச்சிட்டீங்க. விடுங்கண்ணா, ஹாஸ்பிடலுக்கும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் எவ்வளவோ ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். விடுங்கண்ணா. சாந்தி, தேங்க்ஸ்மா. என்னமா டீ ஒரே சர்க்கரை அள்ளி கொட்டி இருக்க? மாமா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்கல்ல, பாசம் அதிகமாயி சர்க்கரையை அள்ளி கொட்டிடுச்சு. அண்ணா, என் காதுக்கு ஒரு நியூஸ் வந்தது. என்ன நியூஸ்? அதான் நம்ம பேத்தி ஸ்வராஞ்சலிக்கு நீ ஏதோ மேரேஜுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கியாமே, உண்மையாவா? இஸ் இட் ட்ரூ? ஆமா அழகப்பா, நான் இருக்கும்போதே அந்த சுபகாரியத்தை நடத்திலான்னு தான். அதுவும் சரிதானே அண்ணே. நம்ம பேத்தி எங்க காணோம்? இப்ப வந்துருவா, காலேஜுக்கு போயிருக்கால, டிகிரி படிச்சிட்டு இருக்கால. ஐ சி. அப்படின்னா ஸ்வராஞ்சலிக்கு இன்னும் எஜுகேஷன் நோ கம்ப்ளீட். இந்த வருஷம் முடியுது, முடிஞ்ச உடனே கெட்டிமலம் கொட்டிட வேண்டியதா. அனந்தராமா, தாத்தா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஃபங்க்ஷன் இருக்கு. பிரஸ்காரங்க, டிவிக்காரங்க எல்லாரும் அங்க வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதனால சாம்ராட்டியும் திருவேணியும் கூட்டிக்கிட்டு அவ காலேஜுக்கு போயிருக்கிறா. அண்ணா, நம்ம ஸ்வராஞ்சலிய கல்யாணம் பண்ண போறது நம்ம சாம்ராட்டு தானே? அட ஆமாண்டா, நம்ம சாம்ராட்டே தான். I want to tell you one thing. என்ன? இந்த மேரேஜ் விஷயம் இருக்குல்ல, கல்யாணம், அது அவ்வளவு சுலபம் இல்லனா. அதுல இந்த லைஃப் கனெக்ஷன் ஃபுல்லா இருக்கும்.
எதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பாருங்கண்ணா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ரொம்ப டேஞ்சரஸ். இந்த லவ் கிவ்னு சிக்கிக்கிட்டு இருப்பாங்கண்ணே. நம்ம சுராஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வேற யாரும் இல்ல, நம்ம சாம்ராட் தானே. அட நீ நானும் எடுத்து வளர்த்த பையன் தானே அவன். அண்ணே, நம்மளது சம்பிரதாயமான குடும்பம். கல்யாணத்துக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாருமா சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த ஒரு என்கேஜ்மெண்ட் ஏற்பாடு பண்ணணும். யூ ஆர் ரைட் பிரதர். அது என்னன்னா, அண்ணன் கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டாரு. அவர் இதெல்லாம் பண்ணுவாரா? அழகப்பா, அண்ணன் எப்பவும் நம்ம பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாரு. என்ன சொல்றீங்க? அழகப்பா, அனந்தராமா, என்னதான் நான் சிட்டிக்கு வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் எப்பவும் நான் உங்க அண்ணன் தானடா. பாத்தியா? சரி, இந்த விஷயமா நாம சொந்தக்காரங்க, ஊர்ல இருக்கிறவங்க, நண்பர்கள் எல்லாரையும் ஒன்னா வரவழைச்சு சாஸ்திர சம்பிரதாயம் பிரகாரம் செய்யலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, அப்படியே செஞ்சிருவோம். வெரி குட். என்ன சுப்பிரமணி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? எனக்கு என்னப்பா, சிட்டி கோ கோன்னு சொல்லுது, ஃபாரஸ்ட் கம்முன்னு சொல்லுது. நான் ஓகே ஓகேன்னு ஹாப்பியா இருக்கேன். ஆமா, உன் பேப்பர் ரீடிங் எப்படி இருக்குது? என்ன அவன் படிச்சுக்கிட்டு அப்படியே வாசம் வரைக்கும் போயிட்டான்? படிச்ச பேப்பரையே 100 தடவை படிக்கிறான். அதுல என்னதான் கதையோ என்னவோ தெரியல. மகளோட கல்யாணம் வேற வருது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கான். நீ இருக்கும்போது அவன் ஏன் வீணா சிரமப்படணும்? யூ ஃபர்கெட். மாமா, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா வீட்ல நிறைய வேலை இருக்கு. பெயிண்டிங் அடிக்கணும், பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும், நகை நட்டெல்லாம் வாங்கணும். அப்படி இருக்கும்போது அம்மா சாந்தி, நீ சும்மா இரு. நம்ம ஐயனார் அண்ணன் என்ன டியூப் லைட்டா? பிரைட்டா இருப்பாரு. சொடக்கு போறது கூட எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாரு. அண்ணா, நீங்க நல்ல நாள் பார்த்துட்டு ஏற்பாடு பண்ணி போன் பண்ணுங்க. நாங்க வரோம். சாப்பிட்டுட்டு போலாமே. அதான் ஃபங்க்ஷனுக்கு வரோம்ல, வாங்கண்ணே. பேச்சு சுராஞ்சல கேட்டேன்னு சொல்லுங்க. சரி, வரேண்ணே. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நம்ம சாந்தி, என்ன மாமா? உங்க மாமனுங்க வந்து நம்ம சுராஞ்சலிக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும், என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ என்ன சொல்ற? நீங்க என்ன செஞ்சாலும் அது சரியா இருக்கும் மாமா. நீ சுப்பிரமணி, உங்களை தாங்க கேட்டுட்டு இருக்காரு. ஏய் சும்மா ரெடி, கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கப்பா. சரி. தாத்தா 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 டாடி. என்னம்மா? தாத்தா எங்க? எனக்கு என்னம்மா தெரியும்? நீங்க ஒண்ணு. தாத்தா 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 எங்க போயிருப்பாரு? அம்மா, தாத்தா எங்கம்மா காணோம்? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு பாரு. அம்மா, எனக்கு ரொம்ப கோவம் வருது, உண்மையை சொல்லு. சும்மா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காது. ஆமா, ஒருவேளை தாத்தா அங்க இருப்பாரோ? தாத்தா 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 எங்க போயிட்டாரு? என்கிட்ட சிக்க கூடாதுன்னு விளையாடுறீங்களா? பாருங்க நான் என்ன பண்றேன்னு.
என்கிட்டயே விளையாட்டு காட்டுறீங்களா? உங்க ஆட்டம் என்கிட்ட பலிக்காது. பாத்தீங்களா உங்களை எப்படி வெளியில வர வச்சேன்னு? உன் சங்கீதத்தை கேட்டா நான் என்னையே மறந்துடுறேன். அதுவும் நீ வயலின் வாசிக்கிறத கேட்டா நான் எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவேன். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுமா? சாந்தி, உனக்கு ரொம்ப பிடிச்ச டிஃபன் செஞ்சு வச்சிருக்க, வந்து சாப்பிடு. அஞ்சலி, உனக்கு ஒரு குட் நியூஸ்மா. அது என்னம்மா குட் நியூஸ்? உங்க தாத்தாங்க வந்திருந்தாங்க. இந்த தாத்தாவும் அவங்களும் சேர்ந்து உனக்கும் சாம்ராட்டுக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்னது என்கேஜ்மெண்டா? தாத்தா இங்க பாருமா செல்லம், உங்க அப்பா இருக்கானே பேப்பர் சுப்பிரமணியம், இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல சுபகாரியங்கள் நடந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதனாலதான் நானும் உன் தாத்தாங்களும் சேர்ந்து இதை ஏற்பாடு பண்ணிருக்கோம். என்ன தாத்தா, என் கல்யாணத்துக்கு என்ன அவ்வளவு அர்ஜென்ட்? நான் இன்னும் படிக்கணும், மியூசிக் காம்படிஷன், ஸ்போர்ட்ஸ் ஏதேதோ சாதிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்னன்னா? அஞ்சலி, உனக்கு எதுவும் தெரியாது, நீ கொஞ்சம் சும்மா இரு. காலேஜ் வேண்டாம், காம்படிஷன் வேண்டாம். தாத்தா என்ன சொல்றாரோ அதுபடி கேளு. சரி, உங்க இஷ்டம். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. சுராஞ்சலி, உன் கூட சாம்ராட் வருவான்னு நினைச்ச. அவன் வந்திருந்தா அவங்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிருக்கலாமே. தாத்தா, காலேஜ் டே ஃபங்க்ஷன் வருது இல்ல, அதுக்கு அவன் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் தாத்தா. ஓ சரி. அம்மா சாந்தி, நான் கொஞ்சம் ஜானகி வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வரேன். சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. அஞ்சலி, பசிக்குதுன்னு சொன்னல, வா சாப்பிடலாம். வாமா. நீங்க என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இருக்கவே இருக்குல்ல புக்ஸ், போய் அதை படிங்க. குட் ஐடியா.